கள்ளக்குறிச்சி கள்ள சாராய சம்பவத்தை கண்டித்து தூத்துக்குடியில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவத்தை கண்டித்தும், தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் தூத்துக்குடி சிதம்பரபுரம் பேருந்து நிலையம் அருகே புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு மாநில நிர்வாகி ரமேஷ்குமார் தலைமை வகித்தார். மாநகர செயலாளர் AR ரமேஷ் முன்னிலை வகித்தார். மாநகர துணை செயலாளர் லட்சுமணன், மாவட்ட வழக்கறிஞர் ஜெகன், குபேந்திர பாண்டியன், லட்சுமண பெருமாள், வெற்றி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி கண்ணாபுரத்தில் வந்து இதுவரைக்கும் 60 உயிரிழப்புகள் ஆயிருக்கு. இதை வந்து முதல்ல ஒரு உயிரிழப்பு பார்க்கும்போது தமிழக அரசு அது வேலைக்கு மறக்குது. இது கள்ளச்சாரம் மரணம் கிடையாது மறக்குது. அதனால் ஏற்பட்டக்கூடிய அந்த பின்விளைவுகள் தான் இந்த 62 பேர் உயிர் இழப்புகள். அதனால் இதுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும். ஸ்டாலின் அரசு கண்டிப்பான முறையில் விலகணும், அரசை இது பண்ணணும். அதான் எங்களோட கோரிக்கை. பூரண மதுவிலக்கு கண்டிப்பான முறையில் வேணும். இது கள்ளச்சாராயம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் சாராயம் கூடாதுங்கிறதா டாக்டர் ஐயாவோட கோரிக்கை. அதனால் விரைவில் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு டாஸ்மாக் மற்றும் கள்ளச்சாரத்தை அனைத்து ஒழிக்கணும். முடியலன்னா உடனடியாக பதவி விலகணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. இதை கூடியும் நடக்கணும்னா தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டம் அறிவிப்பார்.